ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ஹெல்த் மிக்ஸு. இது எப்படி பண்ணணும், இது எதுக்கு யூஸ்ஃபுல்ன்றதை நான் காட்டுறேன். இது கருப்பு கவுனி அரிசி நான் வந்து 1 kg எடுத்து வறுத்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்து அவங்கவுங்க தேவையான அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இது கருப்பு உளுந்து, சாமை, வரகு, கம்பு, கேழ்வரகு, என்னென்னலாம் உங்களுக்கு நாட்டு தானிய வகைகள் சேர்க்கணுமோ அது எல்லாமே இந்த மாதிரி வறுத்து நம்ம சேர்த்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு குழந்தைக்கு கொடுக்குறனால இதில் நான் பாதாமும் வால்நட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நான் வறுத்து மில்லில் கொடுத்து இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதையும் காட்டுறேன். கருப்பட்டி எடுத்துருக்கேன், நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். இது தண்ணி ஊற்றி கொஞ்சம் நம்ம கட்டிப்படாமல் நல்லா தண்ணியாக மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் ஃப்ளேவருக்காக மாவு கூட கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஏலக்காய் பவுடர் இது போட்டு தண்ணியில் கலக்கி நல்லா நம்ம கலக்கி வச்சுக்கணும். ப்ளஸ் கட்டிப்படாமல் கலக்கி வச்சுக்கணும். லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம இதை பண்ணணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மாவு வந்து அந்த பவுலில் வந்து அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வந்து கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்து, நல்ல இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இதில் நம்ம சேர்க்குற எல்லா நாட்டு தானிய வகைகள்லேருந்து ஒவ்வொரு சத்து அவங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கும். விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு கால்சியம், அயன், மெக்னீஷியம் எல்லாமே கிடைக்கும். நெக்ஸ்ட் பெரியவங்களுக்கு இந்த போனில் வந்து வீக்னஸ் இருக்கும். நம்ம மடக்கும்போது, உட்காரும்போது, கையை மடக்கும்போது, முட்டு மடக்கும்போதுலாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்படி ஓவர் கொலஸ்ட்ரால்னு நினச்சாங்கன்னா அதில் வந்து எதை வந்து அவங்க ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா பாதாமே வால்நட்டே ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி உள்ள நாட்டு தானிய வகைகள் எல்லாமே சேர்த்து இவங்க இந்த கூலாக இதை வந்து செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே அவங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாப்பிட்டதுலேருந்து எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒரு காய்ச்சல், தலைவலினா போகும்ல, அது குறைஞ்சிருக்கு. நீங்களும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.